வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி என்னென்னா குஸ்கா, பிளெயின் குஸ்கா தான் நம்ம பண்ண போகிறோம், வெஜிடபிள் குஸ்கா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு கடாயில் தான் செய்ய போகிறேன். ஒரு ஓப்பன் பாட்டில் நீங்கள் செய்கிறதுனா செய்யுங்க. ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்துட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலி ஒரு கிளாஸ் தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஸ்டார், இலை, பிரிஞ்சி இலை, முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சாலே போதும். ஸோ பொரிஞ்சதும் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. மெலிசாவும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்தாலே போதும். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ அதை வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகும். அப்புறமா தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போதும். இல்லைனாக்கா ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா ரைஸ் வந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே புதினா, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. ஸோ சால்ட்டு, தேவைக்கான சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரைஸ் போடும்போது கரெக்டாக வந்துடும். ரைஸ் வெந்து வரும்போது ஈக்குவலாக இருக்கும், சால்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறமா க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி தான் இதுக்கு காரம். நம்ம மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. பாஸ்மதி ரைஸ் நீங்கள் இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தவுடனே நம்ம ரைஸ் போடலாம். அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு வெந்துடும். இல்லைனாக்கா நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்மளுக்கு கொதிச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது தண்ணி. ரைஸ் போட்டுக்கலாம். ஊற வச்ச ரைஸு வாஷ் பண்ணி அப்படியே சுத்தின போல் போடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஒரே சைடாக போடாத, ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. லைட்டாக வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக நான் எப்படி கலந்து விட்டுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ரைஸும் வந்துட்டு தண்ணியில் இது பண்ணுற மாதிரி, டிப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு குஸ்கான்னு சொல்லலாம், புலாவ் சொல்லலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.